ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லிக்காகட்டும் தோசைக்காகட்டும் இருக்க செமையான ஒரு பூசணிக்காய் சட்னி செமையாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, இந்த 3 போட்டு ப்ரௌனாக அது வரை கொஞ்சம் பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் அதில் நான் 250 கிராம்ஸ் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா அதுவும் நல்லா வதங்கி வரணும் பூசணிக்காயும் இதோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் அதில் உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சம் தான் போட்டு அதெல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அதில் கிண்டி வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. இறக்கி அதை மிக்சியில் அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளித்து போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அடுப்பு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இப்படி கிண்டி எடுத்தால் சுவையான பூசணிக்காய் சட்னி தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.